ராஜபக்சே பிரதர்ஸை நம்பி இந்தியாவுக்கு எந்த ஒரு நன்மையும் இது வரைக்கும் கிடைக்கல. இனப்படுகொலை வேற நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் ஏன் அக்ரெசிவா இல்லை இந்தியா? Behind the scenes, our intelligence agencies should strive for an alternative. இறுதி ஈழப்போர்ல சிவிலியன்ஸை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கல. தமிழக அரசு இந்திய அரசு மீது பெரிய அழுத்தம் ஏன் கொடுக்கவில்லை? இந்த டைமில் நிறைய ஜனங்கள் they are caught between Sinhalese lines and Tamil titles. And LTT all தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இலங்கை தமிழர்களின் நலன்ல உண்மையான அக்கறை இருக்கிற மாதிரி இல்லைங்கிறது உண்மையா? because the tears of the overseas Tamil. வணக்கம். கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி. இந்த பொருளாதார நெருக்கடி கிட்டத்தட்ட ஒரு சில மாத காலமாகவே இருந்தாலும் கடந்த ஓரிரு வாரங்களில் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. தட்டுப்பாடும் பெரும் அளவில், அது பெட்ரோல் டீசல் ஆக இருக்கட்டும், பால் பவுடராக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு மிகவும் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. அதில் இந்த பொருட்களை பெறுவதற்கு க்யூவில் நின்று மக்கள் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இராணுவமும் இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த சில வாரங்களாக பல தமிழக மீனவர்கள் அங்கு இலங்கையில் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க இலங்கை கடற்படையினரால். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அவர்களுடைய படகுகள் பல ஏலம் விடப்பட்டன. ஸோ இந்த பிரச்சனையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதை பற்றி எல்லாம் நாம் இன்று ஒரு மிக பெரிய வல்லுநருடன் அவர்களுடைய கருத்துக்களை பெற இருக்கிறோம். பேராசிரியர் வி. சூரியநாராயண் அகில இந்திய அளவிலேயே இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரிய ஒரு வல்லுநராக கருதப்படுகிறார். அவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சென்டர் ஃபார் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் அந்த அமைப்பினுடைய இயக்குனராக முன்னாள் இருந்தவர். அதற்கு பிறகு பல உலக யூனிவர்சிட்டிஸில் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற மிக பிரபலமான பல்கலைக்கழகங்களில் விசிட்டிங் பேராசிரியராக இருந்திருக்கிறவர். இப்பொழுது ஓய்வு பெற்ற பிறகு 2 மிக முக்கியமான அமைப்புகள், சென்டர் ஃபார் ஏஷியன் ஸ்டடீஸ் அண்ட் சென்னை சென்டர் ஃபார் சைனா ஸ்டடீஸில் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கிறவர். உண்மையாக சொன்னோன்னாக்கா இந்திய இலங்கை உறவுகளை பற்றி இவரை போல் தெரிந்திருப்பவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதுதான் ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்னா அதுதான். பேராசிரியர் சூரியநாராயணா, வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டுடே. முதல்ல ஒரு கேள்வி, நம்ம அந்த பொருளாதார வீழ்ச்சி இலங்கையில் இப்போ மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் பருப்பு 400 ரூபாய் கிலோ, அரிசி 200 ரூபாய் கிலோ, பெட்ரோல் பெட்ரோல் 250 ரூபாய் ஒரு லிட்டர், இப்படிலாம் போயிட்டுருக்கு. இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது நிகழ்கிறதுக்கு என்ன முக்கிய காரணம்? இலங்கை இன்னைக்கு பெரிய கிரைசிஸ் வந்திருக்கு. இந்த கிரைசிஸ் மல்டிஃபேசட்டட், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், கல்ச்சரல். விலைவாசி ஜனங்களை எஃபெக்ட் பண்ணியிருக்கு, எல்லா ஜனங்களையும் எஃபெக்ட் பண்ணியிருக்கு. தமிழர், முஸ்லிம்ஸ், மலையக தமிழர்கள், சின்னலீஸ் எல்லாரும். இது காரணம் இன்னைக்கு தொடங்கின இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்குது. 77 ஜெயவர்தனே முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆனார், அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் ஆனார்.
அப்போ எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஜோன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணார். அதில் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் என்ன, மஹிந்திர ராஜபக்ஷே பிரதர்ஸ், அவள் தான் தே கண்ட்ரோல் ஆல் த ரேஞ்ச் ஆஃப் பவர் இன் ஸ்ரீலங்கா. they said they want to encourage organic farming. அதாவது உரம்லாம் போடாம ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவான். அதை சொல்லிட்டு ஃபர்டிலைசர்ஸ் இம்போர்ட்டை பேன் பண்ணிவிட்டேன். இந்த ஃபர்டிலைசர்ஸ் இம்போர்ட் பேன் பண்ணினப்போ அக்ரிகல்ச்சரல் ஃபெல் டவுன் இன் எ வெரி வெரி பிக் வே. அதுதான் ரைஸ் ஷார்ட்டேஜுக்கு மெயின் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னது வச்சுன்னா, 4th இளம் வார் நின்றுட்டு எத்தனை வருஷமாச்சு, 2008, 13 வருஷம் 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் முடிஞ்சாலும் எத்னிக் ரிகன்சிலியேஷனுக்கு ஒரு ஸ்டெப்ஸும் எடுத்துட்டில்லை. அதுவும் இல்லை. இன்றைக்கி ஒரு வார்த்தை இருக்குது ஸ்ரீலங்காவில், மஹிந்த ராஜபக்ஷ ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வருவார். அந்த கான்ஸ்டிடியூஷனில் சிங்கள மெஜாரிட்டேரியனிசம் வில் பி ஃபர்தர் என்ட்ரன்ஸ். அவர்களுக்கு கூடுதல் உரிமைகள், சிங்களுக்கு கூடுதல் உரிமைகளும், தமிழருக்கு வித் நோ ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி. இந்த 13th அமெண்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் கிடச்சதோ தமிழருக்கு அதொன்றும் இனி கிடைக்காது. அது 3வது ரீசன். 4வது ரீசன் என்னது வச்சுன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. இலங்கையில் டூரிசம் வாஸ் எ மேஜர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் இன்றைக்கி டூரிஸ்டே போகிறதில்லை. கோவிட்னால யாருமே போகிறதில்லை. பின்ன வெளியூரில் உள்ள தமிழால் பைசா அனுப்பியிருந்தால் அதுவும் கம்மியாகிடுச்சு. பின்ன லோன் வாங்கினோன்னு ரீபே பண்ண முடியறதில்லை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பிக் லோன்ஸ் தட் தே ஹேட் டேக்கன் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் சைனா அண்ட் ஆல் ஹேட் டு பி ரீபே பண்ண முடியறதில்லை. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் அகெயின் லோன் ஃப்ரம் இந்தியா அண்ட் லோன் ஃப்ரம் சைனா டு டைட் ஓவர் த ப்ரெசன்ட் கிரைசிஸ். த காஸ்ட் ஆஃப் லிவிங் நீங்கள் சொன்னால், ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு கூலி வேலை பண்ணுறவனுக்கு ஒரு நாளைக்கு 1000-1200 ரூபாய், இலங்கையில் 1200 ரூபாய் கிடைக்கும். நான் எப்படி பாதி வாங்குவேன்? மருந்து இல்லை, லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இருந்தால். இன்ஃபேக்ட் நேற்று ஒரு செய்தி வந்து, மருத்துவமனைகளில் சர்ஜரிஸ் கூட நிறுத்திட்டாங்க, எமர்ஜென்சி மட்டும்தான் பண்ணுறாங்க. அதாவது ஸ்ரீலங்கா இஸ் ஃபேஸிங் an all-round crisis. ஒரே ஒரு பாயிண்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து $1 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 7500 கோடி 7600 கோடி உதவி கொடுக்குறேன்னு அறிவித்தாங்க. இப்போ திருப்பியும் இன்னொரு 7600 கோடி உதவி கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் வந்து சிச்சுவேஷன் வந்து பெருமளவில் இம்ப்ரூவ் ஆகுமா, இல்லை சும்மா ஒரு பக்கெட்டில் ஒரு 2 ட்ராப்பு போடுற மாதிரியா? இல்லை, சிச்சுவேஷன் கேன் ஸ்லைட்லி இம்ப்ரூவ், நாட் ஃபுல்லி. பிகாஸ் நம்ம நைபரிங் கண்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்கிறத we let to help. நான் ஒருக்க கொலம்போவில் இருந்தப்போ சுகர் கிரைசிஸ், நான் ஹை கமிஷனர் கூட இருந்தேன், இந்தியன் ஹை கமிஷனர். அவரை அப்ரோச் பண்ணால் உடனே டெல்லிக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஷிப் அடுத்த நாளைக்கு கொலம்போக்கு போச்சு சுகருக்கு. ஸோ ஆஸ் எ நைபரிங் கண்ட்ரி இட் இஸ் அவர் டியூட்டி டு டூ இட். பட் இந்த ப்ரெசன்ட் மூமெண்டில் இஃப் யூ டிஸ்கஸ் இந்தியாஸ் பாலிசி, இந்தியா வாண்ட்ஸ் அ பீஸ்ஃபுல் ஸ்ரீலங்கா வெதர் இஸ் எத்னிக் ரிகன்சிலியேஷன். நம்ம இந்த எய்டை அதுக்கு யூஸ் பண்ணோம் டு கம்பல் ஸ்ரீலங்கா to give a fair deal to the Tamil. So Tamil can be a proud Tamil, at the same time be a patriotic Sri Lankan also. That is the two identities, the Tamil identity and Sri Lankan identity do not contradict. பட் அதுதானே பிரச்சனையே. இப்போ நம்ம இவ்வளோ கொடுக்குறோம், காசு கொடுத்துட்ருக்கோம், அவங்கள லிட்ரலாக வந்து இவ்வளோ ஒரு நெருக்கடியில் காப்பாற்றுறோம். ஆனால் இந்த ராஜபக்சே ஆட்சி தான் இனப்படுகொலையில் ஈடுபட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். தேவர் அட் த ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ். இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர்கள் சீனாவிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள்.
13th அமெண்ட்மெண்ட்டில் பெருமளவில் கோரிக்கைகளில் வந்து அவங்க நிறைவேற்றலை. அதை பற்றி பேசுறதுக்கும் இப்போ ரீசெண்டாக தயாராக இல்லை. அதை பற்றி அப்புறம் முக்கியமான அம்சங்கள்லாம் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்கும்போது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இப்போ இவங்களை நம்பி, ராஜபக்ச சகோதரர்களை நம்பி இந்தியா வந்து இந்த அளவுக்கு உதவி இப்போ இலங்கைக்கு கொடுக்கணுமா, இல்லை ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதற்கு இந்தியா முயற்சி செய்ய வேண்டுமா? ஆட்சி மாற்றத்துக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம ஹெல்ப்பும் பண்ணலாம். நம்ம ஹெல்ப் பண்ணாட்டா we are failing in our duty towards our neighboring country. The budget is present, they say Tamil Nadu government budget present பார்த்தா 5% வெளியூரில் உள்ள தமிழரை ஹெல்ப் பண்ணத்துக்கு பண்ணணும். Similarly, central government budget le panutha 5% of it should be to help the neighboring country. This is what is called diplomacy at its best. Sumanth, ninga சொன்னது சரிதான். The Rajapaksa brothers are not giving any indication that they will solve the problem of ethnicity. அதுமில்லை, நம்ம ட்ரை பண்ணறதா they go to China. So the China factor becomes important. The China factor is important. ஒரு காலத்தில் China, those who were struggling for democratic rights, freedom and all, China used to support. China Vietnam ரொம்ப support பண்ணார். But Limpia சொன்னார், our relation with Vietnam is like lip and the teeth, so close. இன்னைக்கு China என்ன பண்ணுறது? It has become a developed country, fast catching up with the United States. But in that process, China has become a status quo power. It's no longer a revolutionary country. அப்போ இலங்கை பார்த்து வச்சுன்னா, இந்த 4வது ஈழம் வாரில் China used to have a warehouse consisting of arms. And every day, whatever the Sri Lankan army or Air Force wanted, they used to supply. சைனா வந்து நம்ம ஆயுதம் கொடுத்தா, ஆல் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் தே கிவ். நீங்கள் இந்திரா காந்தி டைம் பார்த்தது வச்சுன்னா 83 என்ன பிரச்சனை, இன்னும் இந்த கம்யூனல் ஹோலோகாஸ்ட் டுக் பிளேஸ் இன் ஜூலை. இந்திரா காந்தி ஜெயவர்தனை ஃபோன் பண்ணி சொன்னாங்க, டுமாரோ ஐ எம் சென்டிங் நரசிம்மராவ் டு வாட்ச் த சிச்சுவேஷன். ஷி டிட் நாட் ஆஸ்க் for ஜெயவர்தனேஸ் பர்மிஷன் கேட்காம. அதே போல் 87 when Lalita Mudali and JR were determined to find a military solution. We first sent the food grains through ship, because it's a pushback. Then we violated their airspace and dropped the food. The food packet எல்லாம் வந்து triggered off it. இன்னைக்கு அதொன்னும் பண்ணுறதே இல்லை. எதனால இந்திய அரசு இவ்வளவு வந்து ஒரு டிஃபென்சிவாக அவங்கள நம்பி, அந்த பர்டிகுலராக ராஜபக்ச பிரதர்ஸை நம்பி இந்தியாவுக்கு எந்த ஒரு நன்மையும் இது வரைக்கும் கிடைக்கல, இனப்படுகொலை வேற நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் ஏன் அக்ரெசிவா இல்லை இந்தியா? இதனால தான் 2 சொல்கிறேன். ஒன்று, கவர்மெண்ட் ஷுட் continue with the government to government relation and request them to do it. But at the same time, behind the scenes, our intelligence agencies should strive for an alternative. அதாவது ஆட்சி ராஜபக்சே பிரதர்ஸ் மாற்றம் கொண்டு வருவதற்கு முயற்சி. இன்னைக்கு every section of the community in Sri Lanka is agitating. We should encourage the Tamils also to join this struggle, not keep aloof, especially the TNA. And they should make solution to the national question also a part of the package which they should. Okay, அதாவது பேசிக்கா தமிழர்களும் இந்த ராஜபக்ச அரசுக்கு எதிராக, பட் தமிழர்கள் தொடர்ந்து தானே போராடி தானே இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ராஜபக்ச அவர்கள் தோல்வியடைந்த தேர்தலில் அவர் தமிழர்கள் வந்து ரணில் விக்ரமசிங்கே, சிறிசேனா அந்த குரூப்புக்கு வாக்குகள் அளித்து தானே அவங்கள ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. எல்லா தமிழ் மக்களும் சேர்ந்து வரணும். அதுமில்லை, நம்ம similar majority who are agitating, அவா கூட காமன் காசு. And the national question
அந்த சொல்யூஷனில் ஒரு பேக்கேஜாக வந்ததுன்னா அடுத்த கவர்மெண்ட் ஆகுது. ஸோ ஆட்சி மாற்றம் கொண்டு வருவதற்கு இந்தியா முயற்சிக்க வேண்டும். இந்தியா மேலே இந்தியன் பப்ளிக் முயற்சி வேணும். நம்ம என்ன பித்ரானாச்சு, இப்போது 10 நாள் ஆச்சு நம்ம ராணில் விக்ரமசிங்கே தமிழ்நாட்டில் கூட்டிட்டு பப்ளிக் மீட்டிங் வைக்கப்படாதா? நான் யூனிவர்சிட்டியில் இருந்தப்போ அவர் அந்த மாதிரி ஓப்பனா செஞ்சாக்க பப்ளிக் அங்க அவருடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிராதா? இவர் இந்தியாவுடைய ஒரு இல்லை, இந்த விலைவாசி இஷ்யூல எல்லாரும் சேர்ந்திருக்க. ஸோ தட் இஸ் எ காமன் இஷ்யூ. அதில் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் லெட் தம் கண்டினியூ வித் தேர் பாலிசி. பட் வை நாட் த பப்ளிக்? வை நாட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ட்ரேட் யூனியன்ஸ், various political parties, media and all come together, invite the people there, and here is India, the Indian public who will back you. So அந்த முயற்சி அரசாங்கம் எடுக்கணும். அரசாங்கம் இல்லை, இது நம்ம ரெண்டு அரசாங்கத்தோட இது நம்ம இப்போ இந்த தமிழர்கள் பிரச்சனை பார்க்கும்போது ஒரு தொடர்ந்து ஒரு இது என்னன்னா, இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வெறும் அரசியலுக்காக இந்த இலங்கை தமிழ் இஷ்யூவை பயன்படுத்திக்கிறாங்க. தே ஆர் யூஸிங் இட் ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸ். அவங்களுக்கு யூஸ் ஆகுது. இலங்கை தமிழர்களின் நலனில் உண்மையான அக்கறை இருக்கிற மாதிரி இல்லைங்கிறது சில இலங்கை தமிழ் நபர்களே சொல்கிறாங்க. அது உண்மையா? தமிழ்நாட்டில் கொஞ்சம் வருஷமாக மேஜர் இஷ்யூ இஸ் காம்படிட்டிவ் rivalry between DMK and AID. இதில் யார் தமிழால் கூடுதல் சப்போர்ட் பண்ணாங்க? அப்போ எம்ஜிஆர் சொல்லிட்டு நான் தான், கருணாநிதி சொல்லிட்டு நான் தான். தமிழ் சினிமா பராசக்தியில் கேரக்டர் கால் குணசேகரன், ஆக்டட் பை சிவாஜி. ஸ்கிரிப்ட் கருணாநிதி had written. அதில் ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின், why are the tears of Bengal saltish? இந்த கண்ணீர் என்ன உப்பு சேர்ந்து. And then he says it is because the tears of the overseas Tamils. The tears remove பண்ணுறதுக்கு டிஎம்கே என்ன பண்ணியிருக்கு, ஏஐடிஎம்கே என்ன பண்ணியிருக்கு? ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். 64 சினிமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் நிறைய இந்திய வம்சாவளி இந்தியன் சிட்டிசன்ஷிப் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வந்தேன். ஒரு பிளானும் பண்ணல அவளுக்கு எப்படி கொடுக்க, என்ன கொடுக்கணும்னு. கொஞ்சம் பேரை 7% டேன் டீ ஸ்டார்டட் டீ பிளான்டேஷன்ஸ். அந்த பாக்கி எல்லாருக்கும் 5000 ரூபா பிஸ்னஸ் லோன். இந்த பிளான்டேஷன் ஒர்க்கர் he dependent from birth to death on management. He is like a creeper around the tree. அந்த மரம் எழுந்து வச்சுன்னா அந்த creeper. அப்போ எல்லாரும் பிஸ்னஸ் லோன் எல்லாம் தொலைச்சி they became bonded laborers in கொடைக்கானல். கருணாநிதி என்ன பண்ணார்? அன்னைக்கு கருணாநிதி தான் சீஃப் மினிஸ்டர். ஒன்றுமே பண்ணலை. ஸோ இஃப் யூ லுக் டீப்லி, the competitive nature of Tamil Nadu politics become more important than solving. நாங்கள் தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றும் பெருசாக பண்ணலை. அதே போல் கருணாநிதி மிஸ்ஃபார்ச்சூன், இஃப் ஐ மே சே ஸோ, கருணாநிதி டெல்லோ சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப க்ளோஸாக. அப்போ அது என்ன ஆச்சுன்னா, செல்வநாயகத்துடைய பையன் சந்திரஹாசன் அவருக்கு ஃப்ரெண்டு, and he was the advisor to Tello. MGR முதல்ல he was with Uma Maheshwaran plot. அதுக்கப்புறம் பிரபாகர் LTTS சப்போர்ட் பண்ணார். பாலசிங்கத்தோட புக்கில் ஒருக்கா பைசா இல்லை பிரபாகரனுக்கு. அப்புறம் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனார் ராமவரம் கார்டன்ஸில். இங்கே இந்த கெரில்லா LTT சோல்ஜர்ஸுக்கெல்லாம் சாப்பாடு போகிறதுக்கு பைசாவே இல்லைன்னு. அப்போது எம்ஜிஆர் கேட்டாராம் பிரபாகரன்கிட்ட, எத்தனை பைசா வேணும்னு. இப்படி காத்தினாராம். அப்போது பிரபாகரன் நினச்சா 20 லட்சம்னு சொல்லிட்டு he was very happy. அது 20 கோடி.
20 கோடி பேர். ஸோ எம்ஜிஆர் ஹெல்ப் பிரபாகரன் சேம் வே. எம்ஜிஆர் இறந்து போயிருக்கக்கூடிய they did not criticize MGR because they could have to ingratiate themselves with Karnataka. They could have அதுவும் கூட பண்ணிடல. ஸோ எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரும். பட் when it comes to center versus LTT, he will prefer center because center, as you know, has power to dismiss power to dismiss it. ப்ரொஃபஸர், நீங்கள் இந்த எல்டிடியோட அந்த காலகட்டத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் செய்த உதவி அதை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம அப்படியே வந்து அடுத்த ஃபேஸுக்கு வந்தோன்னா, இந்த இறுதி ஈழப்போரில், அந்த 4வது ஈழப்போரில் நடந்து கொண்டிருந்த போது ஏன் சிவிலியன்ஸை காப்பாற்ற எந்த முயற்சியும் இந்திய அரசும் இல்லை, எடுக்கலை? தமிழக அரசு இந்திய அரசு மீது பெரிய அழுத்தம் ஏன் கொடுக்கவில்லை? போதுமான அழுத்தம் ஏன் கொடுக்கவில்லை? என்ன ஆச்சு? ஏன் அந்த சிலர் வந்து 50,000 60,000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள்? அதில் வந்து பெரும்பாலானோர், நான் எல்டிடி கேடர் நான் சொல்லலை, நான் சொல்கிறது இன்னசென்ட் தமிழ் சிவிலியன்ஸ். அதை ஏன் இந்திய அரசு தடுக்கலை? அந்த டைமில் நான் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டில் மெம்பராக இருந்தேன். சங்கர் பாஜ்பாய் was the convener. அவர் அம்பாசடர் டு பாகிஸ்தான். இப்போ அவர்கிட்ட சொன்னேன், இலங்கை பிரச்சனை ரொம்ப தீவிரமாகுது, நமக்கு ஒரு டிஸ்கஷன் நான் இனிஷியேட் பண்ணுறேன். அன்றைக்கி ஜாயின்ட் செக்ரட்டரி இன்சார்ஜ் ஆஃப் ஸ்ரீலங்கா திருமூர்த்தி, இன்றைக்கி யுனைடெட் நேஷன் திருமூர்த்தி தங்கி பேச சொல்லுங்க. நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன், இந்த டைமில் நிறைய ஜனங்கள் they are caught between Sinhalese lions and Tamil tigers. And LTT அவளை ஃபோர்ஸ் பண்ணுறா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ we should compel Sri Lanka to declare a ceasefire for 10 days and take all those who want to escape from the war zone and keep them in a safe place in Sri Lanka itself or in India. Bring them to India. அன்றைக்கி 27 மெம்பர்ஸ் இருந்தால் அதில் 8 பேர் தான் என்ன சப்போர்ட் பண்ணேன். 8 பேர் தான் சப்போர்ட் பண்ணாங்க என்னோட. பாக்கி எல்லாரும் they were against. But why should innocent people be caught? Civilians the bombing orphanages, the bombing hospitals. நீங்கள் சொன்ன அந்த டாக்டர் ஜாஃப்தான் டாக்டர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புக்கில் சொல்லுறார், கை காலில் ஆம்பிடேட் பண்ணுறதுக்கு இந்த குளோரோஃபார்ம் கூட இல்லை. ஸோ 3 people will hold the leg, hold the patient and then he used to amputate. அത്ര கஷ்டமாக இருந்தது அதுதான் அன்றைக்கு. ஸோ our hands are also tainted with blood. ஸோ இந்தியா அதை நினைத்தால் தடுத்திருக்கலாம். Americans were willing to support our demand. But we didn't. And all the perfumes of Arabia, Lady Macbeth, will not wash, will not sit in. சரி, நான் இப்போ அப்போ வந்து தமிழ்நாடு அரசு அழுத்தம், தமிழ்நாடு அரசு ஒன்றும் பண்ணல. இல்லை, என்ன காரணங்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் அப்போ இருந்தது ஒரு திமுக அரசு. அதான் திமுக அரசு அவன் சும்மா ஈழம் கொடுக்கணும். ஈழம் இஸ் நாட் கோயிங் டு ஈழம். இன்னைக்கு கொழம்போல யாழ்ப்பாணத்தையும் நிறைய தமிழாக இருக்க. மலைய மக்களோட ப்ராப்ளம் ஈழம் இருந்தால் சால்வ் ஆகுமா? முஸ்லீம்ஸோட ப்ராப்ளம், முஸ்லீம்ஸ் தமிழ் ஸ்பீக்கிங் அவார்டு சால்வ் ஆகும். தமிழீழம் சொல்லியிருந்தது ஒன்றுமே வரப்போகுது இல்லை. இந்த குரூஷியல் ஃபேஸில் they should have made attempts to compel New Delhi to declare force Rajapaksa to declare a ceasefire to evacuate civilians மட்டும் அங்கிருந்து வெளியே எடுக்கிறது. 40,000 பேர் according to UN estimates கொல்லப்பட்டாங்க. எல்லாமே அந்த 40,000 இன்னசென்ட் சிவிலியன்ஸ், எல்டிடி கேடர் சேர்க்காம கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இருக்கிறதுனால
40,000 according to UN estimates. According to unofficial estimates is more. ஆமாம். அப்போ அதை தடுத்திருக்கலாம், நம்ம டியூட்டி தடுத்திருக்கிறது நம்ம டியூட்டி, நம்ம பண்ணலை. அதுக்கு ரீசனும் எல்டிடி தான். எல்டிடி ராஜீவ் காந்தியை கொலை பண்ண காரணம் பெண்டிலம் ஸ்வங் டு த அதர் எக்ஸ்ட்ரீம். இந்த பர்டிகுலராக நான் மாநில அரசை ஏன் கேட்குறேன்னா, அவங்க வந்து சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்னு சொல்லும் போது ரியாலிட்டி இஸ் தட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு இஸ் டிபெண்ட் ஆன் த சென்டர். தெரியுமே, கருணாநிதி ஒரு ஹங்கர் ஸ்ட்ரைக் போனார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே சிதம்பரம் எல்லாரும் ஓடி வந்து லஞ்சுக்கு முன்னால் முடிஞ்சு போச்சு. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் திஸ் வில் கோ as the shortest hunger strike in the world. அதே so he is showing, he wants to show to Tamil people he is doing everything, but in actual practice he was not doing anything to help the Tamils. இப்போ let's move to the fishermen issue. போன வாரம் கூட முதல்ல வந்து ஒரு 4 ஃபிஷர்மேன் கைது பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 15 ஃபிஷர்மேன் கைது பண்ணுறாங்க. ஒரு 3 வீக்ஸ் பேக்கு அவங்க போட்ஸை வந்து ஏலம் விட்டாங்க. ஏலம் விடக்கூடாது, அதை வந்து தடுக்கணும்னு ஒரு கோரிக்கையெல்லாம் வந்தது, நம்ம மீனவர்கள் சொன்னாங்க. ஆனாலும் இலங்கை அரசு செட் கோ அஹெட் வித் தி ஆக்ஷன். என்ன இதில் இந்த மீனவர் பிரச்சனை படிக்கணுமானா 66, 67 1966 இந்திரா காந்தி அன்னைக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ். We did not have much foreign exchange. So Indira Gandhi நினைச்சா foreign exchange we should earn. And one way to earn foreign exchange is to encourage exports. அன்னைக்கு தான் prawns are in great demand in Japan and all. ஒரு காலத்தில் நான் மீனவர் எல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஹோல் இந்தியா கடலோரம், ஸ்ரீலங்கா கடலோரம் போயிருக்கேன். அப்போ ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் சொன்னார் என்கிட்ட, ஒரு 20 வருஷம் முன்னால் யாருமே ப்ரான்ஸ் சாப்பிட மாட்டாங்களாம். ப்ரான்ஸ் சாப்பிட்டா வயிற்று வலி. அப்போ நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினா கறிவேப்பிலை ஃப்ரீயாக கொடுப்பினே, அதே போல் ப்ரான்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தேன். பட் 67 it became a delicacy. So Indira Gandhi introduced trawlers in the Park Bay. இந்த ட்ராலர் என்ன ப்ராப்ளம் என்ன வச்சா, கடல்லேருந்து எல்லாம் எடுத்து இப்போது இந்த கர்ச்சிஃபால் நான் இங்கே க்ளீன் பண்ணுறேன், ஒரு டஸ்ட்டும் கூட இல்லை. அதே போல் தான் கடல் ட்ராலர்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி. அப்போ இந்தியாவில் இந்தியன் சைடில் மீனே இல்லை. அப்போ ப்ரான் வேணுமானா இலங்கைக்கு போகணும். அந்த டைம் தான் எத்னிக் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சது. 83 onwards மீனவரெல்லாம் இந்தியாவுக்கு வந்தா அகதிகளாக. அவன் இந்த ட்ராலர் டிட் அனதர் திங். ஒரு ட்ராலர் வாங்கினோன்னா அன்னைக்கு 15 லட்சமோ 20 லட்சமோ, இப்போ மீனவருக்கு வாங்க முடியாது. அப்போ பிக் மணி பேக்ஸ். இலங்கை மீனவரும் கான்ஃப்ளிக்ட் அகதிகளாக வந்தாலும் இப்போ இலங்கைக்கு போவாள். இலங்கைக்கு போகிறத அங்கே போங்க நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அத்தனை ஃப்ரெண்ட்லியாக இருந்த இலங்கை மீனவர். அப்போ கொஞ்சம் பேரை சுட்டு கொண்டு விடுவா. According to the law of the sea, poaching into another country's waters is a civilian offense, not a criminal. So you cannot shoot them down. പക്ഷേ ശ്രീലങ്കൻ നേവിക്ക് தெரியாது அது எல்டிடி காரனாக இருந்தால் அது வெறும் சாதாரண ஒரு மீனவரா இல்லை எல்டிடி தெரியாது. ஸோ ஆஸ்க் them to stop on நிறுத்த மாட்டான், சுடுறது சாடுறது. And then Jayalalitha will write a letter, Karunanidhi will write a letter and all those. அவருக்கு இந்த கச்சத்தீவு என்னது வச்சுன்னா, கச்சத்தீவு ஒரு ஸ்மால் ஐலண்ட்.
മദ്രാസ് യൂണിവേഴ്സിറ്റി ചെപ്പാക് ക്യാമ്പസ് അത്ര പരിചയമാണിത്. அங்கே இன்னும் முன்னாலெல்லாம் மீன் பிடிக்க போகிறத மீன் வலையெல்லாம் யூஸ் டு மேட் அவுட் ஆஃப் காட்டன் த்ரெட்ஸ். அப்போ வலையை உணர்த்தலாம், ட்ரை. அதுக்கு கச்சத்தீவு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். they will take rest. And then there was a Saint Anthony's church there. Saint Anthony is considered to be the guardian angel of the fishermen. So ஏப்ரலில் ஒரு விழா இருக்குது, அதில் இந்தியாவுக்கெல்லாம் போகாது. நான் கச்சத்தீவை பற்றி ஒர்க் பண்ணப்போ 91 I started working. 91 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஜெயலலிதா சொன்னால் கச்சத்தீவு நம்ம திரும்பி எடுத்து விடலாம், பீஸ்ஃபுல் மீன்ஸ் முடியாட்டா வி ஷுட் யூஸ் ஃபோர்ஸ். அப்போ 74 அக்ரிமெண்ட் 76 அக்ரிமெண்ட் இந்த சாங்டிட்டி அபவுட் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் இந்த யூ கேனாட் ஆப்ரோகேட் இட் ஆஸ் யூ லைக். அப்படி ஆப்ரோகேட் பண்ணிட்டு எல்லா நம்ம நம்பிக்கையே போயிடும். நம்ம இண்டஸ் வாட்டர்ஸ் அக்ரிமெண்ட் வித் பாகிஸ்தான், தோ வி வென்ட் டு வார் வித் பாகிஸ்தான், அக்ரிமெண்ட் நிற்குது. அப்போ கேன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஃபிஷர்மென் பி ப்ரொடெக்டட் வித்தவுட் ஆப்ரோகேட்டிங் த அக்ரிமெண்ட் சொல்லி நான் அதில் கச்சத்தீவு இஷ்யூ. கச்சத்தீவு வாஸ் அ பார்ட் ஆஃப் த ஜமீன்தாரிய ராஜாராம். நான் ஒர்க் பண்ணப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸும் டெல்லியில், கச்சத்தீவை பொறுத்த எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இன் டெல்லி. பட் தேர் ஆர் செகண்டரி சோர்சஸ். அந்த செகண்டரி சோர்சஸ் பிரகாரம் the zamindar and the கச்சத்தீவு கடலில் they will pearl fisheries was there and other. Every year they used to get lease amount. Independence அப்புறம் zamindari was abolished, so கச்சத்தீவு became a part of Madurai district, Madras presidency and India as a whole. ஸோ டெக்னிக்கலாக கச்சத்தீவு இந்தியா, ஏன்னா இதுவே வந்து டிஸ்பியூட் ஆகுது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம். according to me this is the right stand. 74 அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணால் மீடியனில் சொன்னேன் இந்தியா இட் வாஸ் அட்ஜஸ்டட் இன் சச் அ வே தட் இட் ஃபால்ஸ். பட் ஆர்டிகல் 5 and 6 provided for the continuation of the traditional fishing rights of Indian fishermen in கச்சத்தீவு. ஸோ கச்சத்தீவில் உரிமை நம்ம மீனவர்களுக்கு இருந்தது. சரன்ஸ் அது 76 அக்ரிமெண்ட். அதில் introductory paragraph says, now we had demarcated the maritime boundary in all the sectors. After this, Sri Lankan fishermen will fish in Sri Lankan waters, Indian fishermen will fish in India. அது ஏன் விட்டு கொடுத்தோம்? அது அன்னைக்கு எமர்ஜென்சி, யாருமே கொஸ்டின் பண்ணதுக்கு இல்லை. அப்போ இல்லை 74 எதுக்காக அந்த அக்ரிமெண்ட்டை போட்டோம்? நான் மிஸ்ஸஸ் பண்டாரநாயக இன்டர்வியூ பண்ணேன். அப்போ இன்டர்வியூவில் வச்சோன்னா எங்களுக்கு கிளைமே இல்லை, பட் இந்திரா காந்தி gave it to us. She was my great savior. அன்னைக்கு 74 மிஸ்ஸஸ் பண்டாரநாயக was losing election. இப்போ என்ன, she can tell the people I got so much from India and pose as the savior of the state. அப்போ மாநில அரசு ஏன் அதை அப்ஜெக்ட் பண்ண? அதே மாநில அரசு சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கணும் இது இந்தியாவை சேர்ந்தது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்தியாவை சேர்ந்த ஒரு இடம் இலங்கைக்கு கொடுக்கறதானா கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும். இதுதான் பிசி ராய் 1950s வெஸ்ட் பெங்காலில் பண்ணார். நேரு வாண்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் Berberi to East Pakistan, and the Supreme Court said Berberi is a part of West Bengal, therefore part of India, and a constitutional amendment is necessary to do it. இவ பண்ணலை. இவ ஆர்குமெண்ட் அதுக்கு என்னது வச்சு தான் நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம் தமிழ்நாடு அசம்பிளியில். A resolution in Tamil Nadu Assembly on matters concerning center has no value. Whereas if you had gone to the court, ஏன் கோர்ட்டுக்கு போகல? அப்போ வந்து கோர்ட்டுக்கு போகல அன்னைக்கு because my understanding is that Indira Gandhi would have firing Siridhana would have dismissed Karnandi because
None of these people have integrity, personal integrity. Neither MGR nor Karunanidhi has. And there are a lot of skeletons in the cupboard and she could have used it. ஸோ இந்திரா காந்தி வந்து நாளைக்கு ஏதாவது அரசுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத நினச்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் விட்டாங்கங்கிறீங்க. Keval Singh was at that time Secretary Ministry of External Affairs. Keval Singh had a discussion with Karunanidhi. என்ன டிஸ்கஸ் பண்ணால் எனக்கு தெரியாது. பட் கருணாநிதி passed a resolution. Karunanidhi says he opposed it. பட் கோர்ட்டுக்கு போகல. പിന്നെ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா போனா, கருணாநிதி போனா, இப்போ இன்னைக்கு ரெண்டு பேரும் இல்லை. இல்லை இப்போ கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கா இப்போ? ஏன்னா போயிருக்காங்க கோர்ட்டுக்கு போகலாம். நான் when I consulted legal pundits, அவா சொன்னா there is no time bar. But the judges can take a stand. ரொம்ப வருஷமாச்சு இது கொடுத்துட்டு, so we should not disturb it. Judges can give a judgment. இல்லை, even the traditional fishing rights, traditional fishing rights were given away in 76. அதுக்கு திருப்பி கோர்ட்டுக்கு போக முடியுமா? அது ரெண்டுமா சேர்ந்து போயிருக்கணும். ரெண்டுத்துக்கும் சேர்ந்து. நம்ம மீனவர் ராமேஸ்வரத்துலேருந்து இந்த டைமில் கிளம்புவா. ஒரு 2 மணிக்கூரில் கச்சத்தீவு தெரியும். கச்சத்தீவு தெரிஞ்சுன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. பட் தே கோ டீப் டீப் டீப். நீங்கள் இலங்கை பகுதிக்கு போகிறாங்கங்கிறீங்க? இலங்கைக்கு உள்ள பெசாலைக்கு போயிருந்தேன். அங்கே மீனவர் என்கிட்ட சொன்னால், நீங்கள் ராத்திரி இங்கே இருங்க, உங்களுக்கு பார்க்கலாம். இந்தியன் ட்ராவலர்ஸ் படகு வரும். அதுவும் இல்லை, 2 ட்ராவலரை சேர்ந்து இங்கே ஒரு ட்ராவலர் இங்கே ஒரு ட்ராவலர் நடுவில் வலையை போட்டு விடுவா. இப்போ இலங்கை போட்டெல்லாம் வந்தால் தே வில் பி கட். போட் அந்த நெட்டு கட் ஆகிடும். நெட் கட் ஆகிடும். நெடுந்தீவு அங்கே போயிருந்தேன். அங்கேயுள்ள மீனவர் சொன்னால் 3 நாளைக்கு தமிழ்நாடு மீனவர் வரா. அந்த 3 நாள் எங்கள் போகிறதே இல்லை. கடலுக்கு போனால் எங்கள் வலையெல்லாம் கட் பண்ணுறா, எங்களை அடிக்கிறா. அதுவும் இல்லை, கடலை கலக்கி விட்டு விடுவான். கடல் கலங்கி இருந்து வச்சுருந்தா மீன் கிடைக்காது. அடுத்த நாளைக்கு அவள் மீன் பிடிக்க போகிறது மீன் கிடைக்காது. பட் இது ஏன் நம்ம நேவி மூலமாகவோ கோஸ்ட்கார்டு மூலமாகவோ இந்த தாண்டி போகிறத தடுக்க முடியாதா? முடியாது. அதுவும் நான் 2 சஜஷன் கொடுத்தேன் அன்னைக்கு ஜெயலலிதா அந்த ஸ்பீச்சுக்கு. ஒன்று, 74 3 பிகா சொல்லி ஒரு இடத்த we gave to Bangladesh. And we took from Bangladesh. Sovereignty was with Bangladesh, but they gave to us lease in perpetuity. அப்போ நம்மளும் அதே கேட்கலாம். let Sri Lanka is sovereign over Kachativu. Let it give to us in lease in perpetuity, so that our fishermen can fish in and around Kachativu. அதுதான் 74 அக்ரிமெண்ட்டில் கொடுத்தது. அது நம்ம மீனவர் இப்போ கச்சத்தீவு கண்டால் தெரியும் அவளுக்கு. பட் தே கோ பியாண்ட் ஃபார். 2வது சஜஷன், 76 அக்ரிமெண்ட்டில் கன்னியாகுமரி கிட்டக்க 3 வருஷத்துக்கு நம்ம இலங்கை மீனவருக்கு அங்கே மீன் பிடிக்க அல்ல. நீங்கள் 3 வருஷத்துக்கு மீன் பிடிக்கல. அப்போ நான் செகண்ட் சஜஷன் 76 அக்ரிமெண்ட் போல், let Indian fishermen be permitted to fish 5 nautical miles away from the maritime boundary for fishing purposes. அந்த 2 சஜஷனும் ஜெயலலிதாவும் கருணாநிதி அக்செப்ட் பண்ணினா. பட் they never gave credit to me. இன்ஃபேக்ட் இந்த ஜெயலலிதா கேஸில் என்னோட புக் கான்ஃப்ளிக்ட் ஓவர் ஃபிஷரிஸ் சாப்டர் அண்ட் வேர்ஸ் ஹஸ் பீன் லிஃப்டட். ஒரே ஒரு இடத்துல ஒன் சூரியநாராயணன் மென்ஷன். ஐ நோ ஐடென்டிட்டி ஆஃப் அது விட்டுடுங்க. பிகாஸ் ஐ டூ இட் ஃபார் மை ஸ்டேட் அண்ட் மை கண்ட்ரி. இன்றைக்கி என்ன பண்ணலாம்?
இன்னைக்கு fault is completely on India. Fault is completely on Tamil Nadu. அப்போ நம்ம first thing, all the equipment which are banned by Sri Lanka, we should ban. Mechanized trawlers, which is banned in Sri Lanka, we should. A problem இல்லை. ஒன்று number of trawlers are coming down. பழைய கால அதுக்கு தான் கவர்மெண்ட் ஏதோ லோன் எல்லாம் கொடுத்து ட்ராலர்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது trawlers are coming, and these trawlers can be used with certain modification for deep sea fishing. Deep sea fishing, there is a பெரிய mothership is there, and then smaller boats go for fishing, and மீனெல்லாம் கொண்டு வந்து mothership அங்கே ப்ராசஸ் ஆகிடும். So with certain modification, trawlers can be used for deep sea fishing. அதுவும் இல்லை, fishermen are migratory. ராமநாதபுரத்தில் போனால் அந்த மீனவரெல்லாம் சதர்ன் தமிழ்நாடுல இலங்கையில் நிகம்போ சொல்லி ஒரு பெரிய ஃபிஷிங் ஹார்பர், அங்கே தமிழ் ஃபிஷர்மென் ஆல்சோ கோ ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா தே கோ. ஸோ தே ஷுட் பி கிவன் இன்சென்டிவ். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு திரும்பி வரதே முடியாது. So you must be prepared to go for 10-15 days in the sea. My feeling is that fishermen can be encouraged to do that thing. Then simultaneously, we should ban all those things. Simultaneously, we should encourage the trawlers to be used for deep sea fishing. ரெண்டாவது, once the Park Bay, பேராசிரியர் நீங்கள் சொல்கிறது வந்து பார்க் பே அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து பல ஆண்டுகளாக கூறப்பட்டிருக்கிறது. அதில் வந்து இந்திய அரசினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, இலங்கை அரசினுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க, மீனவர் சமுதாயத்தில் இரண்டு தரப்புலையும் இலங்கை மீனவர்கள், இலங்கை தமிழ் மீனவர்கள், நம்ம நாட்டு தமிழ் மீனவர்களும் அங்கு இருப்பாங்க. அந்த குழு அதில் வந்து கோஸ்ட் கார்டு போன்ற அமைப்புகள், ஸ்ரீலங்கன் நேவி. ஸோ அந்த பார்க் பே அத்தாரிட்டி வந்து இது ஜாயிண்ட்டாக அந்த பகுதியில் தங்க பெட்ரோலிங் அதெல்லாம் செய்தால் நிச்சயமாக இத்தகைய சம்பவங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறையும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது நீங்கள் பல நாட்களாக பார்க் பே இன்ஸ்டெட் ஆஃப் எ கண்டெஸ்டட் டெரிட்டரி becomes an area of cooperation. Now I want to draw attention, உங்கள் அட்டென்ஷன், நீங்கள் இந்த அகதிகள் பிரச்சனையில் நீங்கள் புத்தகமே எழுதியிருக்கீங்க, ரெஃப்யூஜி டைலமா அப்படிங்கிற புக்கு. அது வந்து தமிழில் அகதியின் துயரம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இப்போது சமீபத்தில் ஒரு 16 அகதிகள் இந்த பொருளாதார கிரைசிஸ்க்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எண்ணிக்கை அதிகரிக்குமா? அண்ட் ஆர் வி டீலிங் வித் திஸ்? ஏற்கனவே இங்கே இருக்கிற அகதிகள் உடைய சிச்சுவேஷன் வந்து பலர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அந்த கேம்ப்லேயே ஒன்றும் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ முதல்ல ஆர் வி ஃபேஸிங் நியூ இன்ஃப்ளக்ஸ்? திருப்பி வரப்போகிறாங்களா இப்போ திருப்பி இந்த கிரைசிஸ்னால? ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்கிறேன் ஸ்ரீலங்கா பாலிசியில். எவ்ரி சண்டே, இன்க்ளூடிங் த சண்டே பிஃபோர் 16 fishermen arrived, புதன்கிழமை வந்தாங்க. இங்கே ஸ்ரீலங்கா டெப்யூட்டி ஹை கமிஷன் ஹிஸ் எக்ஸலன்சி வெங்கடேஸ்வரன் துரைசாமி அவர் தான். அவர் 100 அகதிகளை ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சார்ட்டர்ட் பஸ்ஸில் வரவழைச்சார். அவளுக்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் கொடுத்தார், பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தார், லஞ்ச் கொடுத்தார். அவர்கிட்ட பேசினார், வாட் ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் கேன் டூ. ஒன்று, இங்கே பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட், இலங்கைக்கு திரும்பி போகிற ஆளுகளுக்கெல்லாம் டெம்பரரி பாஸ் வித்தவுட் சார்ஜிங் எனிதிங். அண்ட் தென் நீங்கள் திரும்பி போகிறத there will be cordial welcome for you. புதன்கிழமை 16 பேர் வந்தா. அந்த 16 பேர் கொஞ்சம் பேர் திரும்பி போனார். இது ஸ்ரீலங்கா doesn't understand the gravity of the problem. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்போது பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய அகதிகள் வந்து இந்தியா ஏற்றுக்கும், அவங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அதில் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து தனிப்படுத்தினாங்க. அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறைன்னு வச்சுப்போம். பட் இலங்கையிலிருந்து இலங்கை வாஸ் நாட் இன் த லிஸ்ட். என்ன காரணத்தினால இலங்கைக்கு மட்டும் ஒரு, ஏன்னா வங்கதேசம் எடுத்துக்கிட்டாங்க, ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டாங்க, பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் இலங்கை மட்டும் விட்டுட்டாங்களே.
The Citizenship Amendment Act, we are giving citizenship to those who have come from Pakistan, Bangladesh, and Afghanistan. One argument Home Minister Amit Shah சொன்ன Pakistan, Afghanistan and Bangladesh are theocracies, whereas Sri Lanka is not. And Kashi Anandan, அவர் இங்கே இருக்க சென்னையில் 2000 கோவிலை உடச்சிருக்கா இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் பை த ஸ்ரீலங்கன். பட் இன் லீகல் டெர்மினாலஜி they are considered as illegal immigrants. இப்போ இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கும் இப்போ அந்த கேம்ப்ல இருக்கிறவங்க எல்லா அகதிகளும் இல்லை. அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் has got the right, since they are illegal immigrants, to deport them back to Sri Lanka. Why do you discriminate only against Tamils? Are we lesser Indians? ஸோ தமிழர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ். There are Supreme Court judgments, as well as judgment by the Madurai bench of the Madras High Court, requesting New Delhi to consider their application for citizenship. But New Delhi does not want to consider. So, and most of the refugees, come what may, they will not go back. இந்த கொட்டப்பட்டு கேம்பில் அங்கே நிறைய இந்திய வம்சாவளி இருக்கு. அவன் என்ன வந்தாலும் நாங்கள் திரும்பி போக மாட்டோம் இந்தியாவில். அண்ட் இந்தியாவில் வந்துட்டு அவள் மின்னுக்கு வந்திருக்கா, படிச்சிருக்கா, qualified people are there, but since they are not citizens, they are not entitled for the jobs. But even with that, they are happier than the people today in Sri Lanka, Tamil people in Sri Lanka. So more and more refugees will come. அகதிகள் அதிக அளவில் வர போகிறாங்க. இப்போது 45 ஃபிஷிங் பேன் that will come into force next day. But that doesn't apply to Vallam, traditional. But the Vallams today are motorized. And the Vallams also get into Sri Lankan water. அந்த வள்ளத்தில் அந்த அகதிகளுக்கு வர பைசாவும் இருக்குது. ஸோ அதொன்று. ரெண்டாவது, கோஸ்ட் கார்டு இஸ் பெட்ரோலிங் our waters. Their navy is patrolling their water today. Now, I do not want the Coast Guard to send those people back. Coast Guard should help them to come to India. We should give asylum to all those who want asylum in India. Another 100,000 maximum may come, but Sri Lanka will be discredited in the eyes of the world. And every year, we add an Australia to our pop. ஸோ அதனால் இந்த 1,00,000 பேர் வரதுனால ஒன்றும் பெரிய ஒரு இழப்பு ஏற்படாது இந்தியாவுக்கு. So my last point that I want to mention, தமிழ்நாட்டில் நம்மளும் அகதிகளாகவே இருந்துட்டில்லை. So we have a feeling of security. Whereas Sri Lankan Tamils have become refugees, they know what it is and all. Benjamin Zephaniah, சொல்லி ஒரு refugee writer, அவரோட போயம் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். Anybody can be a refugee. It may be a mad tyrant, it may be economic disaster, it may be a cyclone, it may be that you have a different name, different race that you belong. So I am being treated as a refugee because I belong to a different species. இது நம்ம நினைவு வச்சு we should help the Sri Lankan. ஸோ இந்தியா வரக்கூடிய அகதிகள் அதிக அளவில் வரப்போகிறாங்க. அவங்கள அரவணைத்து வரவழைக்க வேண்டும். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இமீடியட் ரிக்குவயர்மெண்ட்ஸை நம்ம கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய ஆர்குமெண்ட், ரைட்? ஒரு இஷ்யூ இது நம்ம முதல்ல இந்த எல்டிடி பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் இந்தியா தமிழ் ஈழ போராளிகளுக்கு உதவி கொடுத்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் நமக்கு ஒரு லீவரேஜ் அதிகமாக ஒரு வேலை இருந்ததோ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் மேலே. அதை விட்டதுனால இப்போ நமக்கு எந்த விதமான ஒரு லீவரேஜ், அதனால தான் அவங்க சைனாவுக்கு போவேன், இது சைனாவை நோக்கி போகிறது. அது ஜூலை மாதம் எண்டில் அமுதலிங்கம் இந்தியாவுக்கு வந்தார். அமுதலிங்கம் டெல்லிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹீ இஸ் மீட்டிங் இந்திரா காந்தி அண்ட் ஜி பார்த்தசாரதி. அந்த மீட்டிங்லேயே இந்திரா காந்தி சொன்னார், தமிழீழம் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம்.
தமிழ் எழுத்து கம்மியான என்னது வேணுமோ அதெல்லாம் தரும். பின்ன கேட்டால் இந்திரா காந்தி தே ஆர் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸில் தமிழால் சப்ரஸ் பண்ணுறதானா தமிழாளுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியுமா? அப்போ அமுதன்கன் சொன்னார், there are several groups, எல்லா குரூப்பையும் சேர்ந்து நம்பர் பார்த்தா 100 பேருக்கு கம்மி, நிறைய பேருக்கு ஆர்ம்ஸும் இல்லை. அப்போ we will be liquidated. அப்போ தான் இந்திரா காந்தி டு டிஃபெண்ட் themselves she provided military training. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஹோல் வேர்ல்டில் they became the argument. பங்களாதேஷிஸில் முக்தி பாகினி இந்தியா ஆம் பண்ணான் அண்ட் they created பங்களாதேஷ். அதுபோல் தமிழிலும் கிரியேட் பண்ணுவா சொல்லிட்டு அது தப்பான ஆர்குமெண்ட். we had a vested interest in dividing Pakistan, we had no interest in dividing Sri Lanka. The Tamil leadership, Sri Lankan Tamil leadership was not pro-India. அவங்க இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லைங்கிறீங்க? இன்ஃபேக்ட் இல்லை அப்போவா இல்லை இப்போ கூட? there was a congressional hearing. அதில் ஏஜே வில்சன், இஸ் a well-known Tamil writer, அவர் ஒரு ப்ரெசன்டேஷன், அதில் என்ன ப்ரெசன்டேஷன் பண்ணார் வச்சுன்னா, Sinhalese are opposed to the US, whereas we support the United States. We opposed Palestinians and supported Israel. இது யாரு? வீணா தமிழ்? We did Tamil. தமிழர்கள். Whereas Sinhalese are supporting Palestine. ஓகே. அப்படி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தேன். You gave arms to Sri Lanka, they turned against you, whereas we will support you. அந்த ஏஜே வில்சன் அது பின்ன ஃபர்ஸ்ட் ஹை கமிஷனர், ஸ்ரீலங்கன் ஹை கமிஷனர் டு டெல்லி was Sir Kandaya Vaidyanathan. In the negotiations between New Delhi and Colombo on the issue of stateless people, Vaidi Gundevia, who was our Commonwealth Secretary, he mentions in his book Outside the Archives that Kandaya Vaidyanathan was more Sinhalese than D.S. Suryanarayan. ஓகே. அதாவது கந்தையா வைத்தியநாதன் ஒரு தமிழராக இருந்து கூட அவருடைய திங்கிங் வந்து சிங்களீஸாக இருந்தது. டிஎஸ் சேரநாயக்க அதோட நிறைய இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். தே ஆர் மோர் ப்ரோ-வெஸ்ட் தென். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இன்று கூட இன்னைக்கு கூட we should have a united Sri Lanka, but we should create a political system. We should try to attempt to create a political system. We, I don't mean central government and state government. I mean the people of India. So basically, so that the next election an alternative government comes and their proposal, the national question also should. So reconciliationக்கு முயற்சி இருக்கணும், ஆனால் within a united Sri Lanka. அதுதான் நம்ம இந்திய அரசினுடைய ஒரு நிலைப்பாடு. இறுதியாக இந்த பொருளாதார கிரைசிஸ், அதுக்கு என்ன தீர்வு? எலெக்ஷன் கதிரகாம ஃபாரின் மினிஸ்டர் இருந்தப்போ, he is a good friend of mine. He used to speak to me in telephone and all. அவர் என்கிட்ட சொன்னார், முதல்ல டெல்லிக்கு வருவா, எங்களுக்கு இந்த ஆர்ம்ஸ் வேணும். Delhi says we can't give you. How can Delhi provide arms to kill Tamils? Then they will go to China. So they will use India's inability as an argument to go to China. But if we are really determined, China cannot do anything. Where the Tamil interests are safeguarded and Indian interests are also safeguarded. அது நடக்கும்னு நீங்கள் நடக்கலாம். that should be our diplomacy. ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் ஒரு ஃபேசினேட்டிங் கான்வர்சேஷன், நிறையா தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? அடுத்த சில வாரங்களில், மாதங்களில் அகதிகள் இலங்கையிலிருந்து அதிக அளவில் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை இந்திய அரசு, பேராசிரியர் கூறுவது போல், அரவணைக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து
உதவிகளும் உடனடியாக இந்திய அரசு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் இந்தியா இலங்கையில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவி செய்தால் அந்த அவர்களுடைய மனமாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை இந்தியா முழுவதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பேராசிரியர் சொல்லியிருக்கிறாரு. அதை தவிர பல சுவாரஸ்யமான தகவல்கள், அது கச்சத்தீவாக இருக்கட்டும், மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார கிரைசிஸாக இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் பல பகிர்ந்திருக்கிறாரு. இட்ஸ் பின் அ ஃபேசினேட்டிங் கான்வர்சேஷன் வித் யூ ப்ரொஃபஸர், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. அண்ட் நேயர்கள் இதை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு இலங்கை இந்தியா உறவுகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் நம்ம எவ்வளோ சென்சேஷனலாக எவ்வளோ மேட்டர்ஸ் வந்தாலும் விஷயம் தெரிந்து ஒரு எக்ஸ்பர்ட்டிடம் அதை கேட்டு அறிவது அப்படிங்கிறது ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, பர்டிகுலர்லி ஆன் சோஷியல் மீடியா. ஸோ இதை பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு கெஸ்ட்டோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.